ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வேர் டு ஸ்டடியில் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்போம். எக்ஸாம்பிள் டிஎன்பிசி, டிஆர்பி, டெட் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்போம். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுக்கு படித்தா அதுக்கு எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லா 3 சிலபஸையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதில் காமனாக இருக்க டாபிக்ஸை வந்து எடுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, பாரதியார் பற்றி எல்லா எக்ஸாம்லேயும் கேட்பாங்க. அப்போ அவரை பற்றின ஒரு டீட்டெயில். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்மளோட கமிஷன்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா 5th இயர் பிளானு, அப்புறம் பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்கள், பே கமிஷனோடது, எஜுகேஷன் கமிஷன், கல்வி திட்டங்கள், இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கேள்விகள். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கொஷின்ஸை வந்து நம்ம மேஜராக கான்சன்ட்ரேட் பண்ணணும். அந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸும் அந்த மாதிரி படிக்கக்கூடிய தலைப்புகளை வந்து நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அப்புறம் இம்பார்ட்டண்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா, தமிழ் வந்து எல்லா இதுக்கும் முக்கியமாக கேட்குறாங்க. ஸோ எல்லா தமிழும் படிக்கணும். எங்கேருந்து படிக்கணும் அப்படின்னு கேட்குறீங்களா? கண்ணை மூடிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட். ஏன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இப்போ டிஎன்பிசி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க எல்லா புக்ஸும் படிக்கணும். எல்லா புக்ஸும் அதில் வந்து அறிந்து கொள்க, டிட் யூ நோ, இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய சின்ன சின்ன டாபிக்ஸையும் கூட படிக்கணும். அப்படி படிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நம்மளால் இந்த எக்ஸாம்ஸை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். இப்போ ஸ்கூல் புக்ஸ் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டால் பத்தாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஸ்கூல் புக்ஸ்லேயே இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படிக்கணும். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறாங்க, சயின்ஸ், சோஷியல், மேக்ஸை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் டாபிக்ஸை ஃபில்ட்ரு பண்ண முடியும். எப்படின்னா எல்சிஎம் மெத்தட், ஹச்சிஎம் மெத்தட், இந்த மாதிரி ஸ்கொயர் ரூட்டு, இந்த மாதிரி பர்டிகுலர் டாபிக்ஸை மட்டும் எடுத்து அதுக்குள்ளே இருக்க கொஷின்ஸை நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கலாம். அடுத்து நம்ம படிக்கிறது சரிதான் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து நீங்கள் ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸை எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம படிக்கிற கொஷின்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸை வந்து மார்க் பண்ணி வைக்கணும். நம்ம படிக்கிறது சரிதானா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு நீங்கள் ஒவ்வொரு தடவையும் கொஷின் பிரிண்ட் அவுட் எடுத்து தான் படிக்கணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம என்ன பண்ணலான்னா, நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நான் அதை பற்றி யூடியூப்பில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வேணும்னா போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணணும். ரிப்பீட்டடாக படித்தோன்னா நம்மளால் எல்லா எக்ஸாம்ஸும் கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். பாய்.